2025-26 நிதியாண்டில் தமிழ்நாடு அரசின் சொந்த வரி வருவாய் 2.4 லட்சம் கோடியாக அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய் பற்றாக்குறை குறையும் என்றும் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாடு அரசின் சொந்த வரி வருவாய் 1,92,752 கோடி ரூபாயாக உள்ள நிலையில் 2025-26 நிதியாண்டில் அரசின் சொந்த வரி வருவாய் 14.6% அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அதன்படி வரும் நிதியாண்டில் மாநில அரசின் சொந்த வரி வருவாய் 2,20,895 கோடி ரூபாயாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் சொந்த வரி அல்லாத வருவாய் 28,818 கோடி ரூபாயாகவும், ஒன்றிய அரசின் வரி பங்கு 58,022 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாயில் வணிக வரிகள் மட்டும் 74.2% பங்களிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்த வருவாயில் 75.3% மாநிலத்தின் சொந்த வருவாயாக இருக்கும். 2025-26 நிதியாண்டின் மொத்த வருவாய் தரவுகள் 3,31,569 கோடி ரூபாயாக இருக்கும் எனவும், மொத்த வருவாய் செலவினங்கள் 3,73,204 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி வருவாய் பற்றாக்குறை 41,635 கோடி ரூபாயாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நடப்பாண்டை விட 4,832 கோடி ரூபாய் குறைவாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.